ஜனநாயகன் படத்தோட டைட்டில் கார்டை வாழ்நாள் சம்பவம் பை விஜய் அண்ணா நிறைய பயங்கரமாக நம்ம செலிப்ரேட் பண்ணியிருப்போம். எல்லாருமே அவருக்கு ஈஸியாக இது கிடச்சிருச்சு, 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டில் இருப்பாங்க. பட் அதுக்கான விதை 30 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாச்சு. ரசிகர் மன்றமாகட்டும், ரசிகர் மன்றத்திலிருந்து விஜய் மக்கள் இயக்கமாக மாறினதாக இருக்கட்டும், விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாக நிறைய மக்களுக்கு நல பணிகளை செஞ்சதாகட்டும், அதை தொடர்ந்து அவர் கட்சி ஆரம்பித்து அந்த 2 வருஷம் அவர் பட்ட கஷ்டம் த்ரூ அனில்ஸ்க்கு மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் ஆகட்டும், பர்சனல் அபியூஸ் ஆகட்டும், ஹேட் ஆகட்டும், இந்த வாடகை வாய்கள்லாம் சேர்ந்து அவரை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்தினாங்க. அந்த டைம்லலாம் கூட நின்ன ட்ரூ அனில்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா உங்களை எல்லாரும் இந்த மாதிரிலாம் ஹேட் பண்ணி இந்த மாதிரி அபியூஸ்லாம் பண்ணுறதை பார்த்து அவருக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரோ அதே அளவுக்கு ட்ரூ அனில்ஸ் எல்லாருமே அவர் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அண்ணா ஜெயிக்கணுன்றதை ப்ரே பண்ணிட்டு இருந்து அந்த காட் அப்படியே எழுதுறாரு அண்ணாக்கு டெஸ்டினி இதுதான் அடுத்த சிஎம்ட்டு. அந்த ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, இந்த வாடகை வாய்கள்லாம் அந்த டைம்லேயே அண்ணாவை அந்த அளவுக்கு பர்சனல் அபியூஸ் ஹேட்லாம் பண்ணது. ஒருவேளை அண்ணா தோத்துருந்தா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ரெடியாக இருந்தானுங்க எல்லாரும். ரிசல்ட் வரட்டும், அவர் மேலே இன்னும் இதை விட பல மடங்கு ஹேட் அண்ட் அபியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ட்ரூ அனில்ஸோட ப்ரேயர்ஸ் எதுவுமே வீண் போகல. அண்ணா இன்னைக்கு அது எல்லாத்தையும் உடச்செறிஞ்சு சிஎம்மாக நிற்கிறாரு. இந்த டைட்டில் கடை ஏன் தெரியுமா வாழ்நாள் சம்பவம் சொல்கிறது? இந்த பர்சனல் அபியூஸு ஹேட் பண்ணவங்களாம் அந்த டைட்டில் கார்டை பார்த்து பார்த்து கதறையே சாகணும். அதுவும் அந்த டைட்டில் கார்டில் அந்த ஒரு சம்பவத்தை பண்ணார் பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட்டு. பார்க்குறப்பெல்லாம் நொந்து 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 ட்ரூ அனில்ஸ்க்கு புரியும் என்னன்றது.